அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர் தமிழகத்தில் முடக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில் நிறைய பேர் முதலீடுகள் வந்து செய்தவர்களுக்கு நிறைய பணங்கள் வந்து மோசடிகள் வந்து இதில் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நிறுவனத்து மீது நிறைய புகார்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருந்த நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா குற்றப்பிரிவு போலீஸார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்து இந்த நிறுவனம் திடீர்னு வந்து முடக்கப்பட்ட சம்பவத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஏமாற்றங்களாகவே இருந்தது. இந்த நிலையில் இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனத்திலும் பார்த்தீங்கன்னா பணத்தை இழந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணங்கள் வந்து எப்போ கிடைக்க போகுது, இந்த நிறுவனம் மீண்டும் செயல்படுமா செயல்படாதா, இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கும் அதே மாதிரி உறுப்பினர்களாக சேர்ந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. இந்த நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு இந்த மைத்ரி ஆட்ஸ் நிறுவனத்தில் பணத்தை இழந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து இருப்பிடமாக வந்து கொண்டு செயல்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 13,00,000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உறுப்பினர்களாக சேர்ந்துருக்காங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் கொடுத்த நிறைய பொருட்களை, உணவுப் பொருட்களையும் அதே மாதிரி பல வகையான வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து விற்பனை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வந்தது. இந்த நிலையில் சில பேருக்கு வந்து பிடிக்காதவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருந்த நிலையில் இதில் வந்து முதலீடுகள் வந்து செய்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த நிறுவனத்து மீது நிறைய புகார்கள் வந்து எழுந்திருந்த நிலையில் இதன் அடிப்படையில் தான் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழகத்தில் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த அதிர்ச்சியின் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் பணத்தை இழந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை இழந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய வரையில் இந்த பணம் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அபிஷியலாகவே ஒரு தகவல் வழியாக இருக்குது. இந்த நிலையில் தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இந்த விவாதங்கள் வந்து நடைபெற்றிருக்கு. இந்த விவாதத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த இறுதி தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இந்த நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களை ஈர்க்கும் விதமாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணங்கள் முதலீடு செய்து பணங்களை ஒரு நாளைக்கு ₹500 ₹1000 வரைக்கும் நீங்கள் வந்து ஈட்டலாம். ₹500 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்தீங்க அப்படின்னா ₹1000 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு விளம்பரத்தை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் வந்து ஈட்டலாம் அப்படின்ற மாதிரி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வசமாக சிக்கிக்கொண்டது. இந்த நிலையில் தான் நிறைய பணங்கள் மோசடி பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோசடிகள் வந்து செஞ்சு இதில் வந்து இது வரைக்குமே 17,00,000 கோடிக்கு மேலே மெகா மோசடிகள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய புகார்கள் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா குவிந்திருக்கு. இந்த நிலையில் தான் குற்றப்பிரிவு போலீஸார்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஏதேனும் புகார்கள் வந்து இருந்தது அப்படின்னா தகுந்த ஆதாரத்தோடு நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தகுந்த ஆதாரம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கட்டாயம் ஆகும் அப்படின்றத ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்